574 கொழும்பு இலங்கை என்பது எங்களுடைய தொலைபேசி இலக்கம். ஐஸ்வர்யா இப்போ மதுரையில இருந்து. ஹலோ ஹலோ வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன் சண்முக சுந்தரம். இங்கே அக்ரஹாரம் எல்லாம் எப்படி இருக்கிறது? மிகவும் சிறப்பாக உள்ளதுன்னா நான் 8 நடைபயிற்சி நடந்து கொண்டு உங்களது நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். சரி, எத்தனை மணிக்கு உங்களுடைய உடற்பயிற்சியை ஆரம்பித்தீர்கள்? கரெக்டா 7 மணிக்கு ஆரம்பிச்சேன். இப்போவே நடந்துகிட்டு தான் இருக்கேன். உங்க நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு அப்படியே செல்பேசியில கேட்டுக்கொண்டு சிறப்பான நிகழ்ச்சியா உள்ளது. அதை கேட்டுக்கொண்டே நான் உங்களோட உடற்பயிற்சி செய்து வருகிறேன். மொத்தமாக இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்திருப்பீர்கள்? அதாவது 8 நடைபயிற்சின்னா நம்ம வந்து தூரமா நடக்க தேவையில்ல. ஒரு 8 அடிக்கு ரவுண்டு போட்டுக்கிட்டு அதை வந்து வடக்கு அந்த தெற்கா பார்த்து வச்சுட்டு அப்படியே நடக்கணும். இப்போ இது வரைக்கும் ஒரு 35 ரவுண்ட் வரைக்கும் போயிருக்கேன். ஓஹோ, 8 நீங்கள் 32 வட்டமாக போயிருக்கிறீர்கள். சரி, 8 மனித வாழ்வை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி கவிஞர் சொன்ன பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? ஆமா, பாட்சா படத்தில் மிகவும் சிறப்பான ஒரு பாடல். தேவா இசையமைப்பில் சிறப்பாக இருக்கும்னா. ஓரட்டில் வராத பேச்சு, ஈரட்டில் வராத கல்வி, மூவட்டில் வராத தொழில், 4 வராத மனம், 5 வராத பிள்ளைப்பேறு, 6 வராத செல்வம், 7 வராத ஞானம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். 8 வராத ஓய்வும் பயனில்லை என்று ஒரு மகானின் பொன்மொழி. அது ஒரு புறம் இருக்க, 8 ரஜினி சொன்ன அந்த பாட்சா திரைப்பட பாடலுக்கு இருக்கக்கூடிய மவுசு, நீங்கள் 8 என்று நடைபயிற்சி செய்ததை எனக்கு சொல்லிய பொழுது கொழும்பு கலையகத்திலிருந்து என்ன தோன்றியது எனக்கு? சரி, வந்து உலக பால் தினம் மற்றும் உலக பெற்றோர்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறதா? சரி, கூடுதல் தகவல். நீங்கள் அன்னளவாக நீங்கள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் நீங்கள் பாவிப்பீர்கள் உங்களுடைய வீட்டிலே? ஒரு லிட்டர் வாங்குவோம். 4 பேர் இருக்கோம். சரி, அது போதுமான அளவாக இருக்கும். சரி, இப்போ இன்று நான் கேட்ட கேள்விக்கு பதில் நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? இந்த தீவை பற்றி கேட்டிருந்தேனே, நான் இன்று உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேனே நேர்களிடம், நாவலன் தீவு எங்கே இருந்தது என்று சொல்லி தெரியுமா உங்களுக்கு விடை? நெட்ல சர்ச் பண்ண கிடைக்கல. நீங்க சொல்லுங்க. சரி, நன்றி. என்பதற்காக இன்னும் பல நேயர்கள் இணைந்திருக்கிறார்கள். யார் எங்களை அழைப்பது என்று சொல்லி அடுத்த நேரை நான் பார்க்கிறேன். அதற்கிடையிலே வந்திருக்கக்கூடிய பதிவுகளையும் படிக்க வேண்டும் அல்லவா? கோடி பதிவுகள் இங்கே குவிந்திருக்கின்றன. சரி, நேயர் ஒருவரையும் அழைத்து விடலாம் இடையிலே. ஹலோ வணக்கம். வணக்கம், 1000 கோடி வணக்கங்கள். யார் இது? அருப்புக்கோட்டை மாதாங்கோயில்பட்டி மலையரசு பாண்டியன். சரி, எப்படி இன்று காலை நிகழ்ச்சி? இன்று நான் நினைக்கிறேன்